வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ராசியும் லக்னமும் ஒன்றாக இருந்தால் நன்மை. ராசிகள் 12, லக்னங்கள் 12. இதில் லக்னத்தை நாம் இரண்டாக பிரிக்கிறோம், ராசியையும் 2 பிரிவுகளாக பிரிக்கிறோம். இதில் சுக்கிர அணி லக்னம், குரு அணி லக்னம் என்ற இரு வகை உண்டு. குரு அணி லக்னங்கள் எவை? மேஷம், அதே போல் கடகம், சிம்மம், விருச்சிகம், தனுசு, மீனம். மற்றும் சுக்கிர அணி லக்னங்கள் ரிஷபம், மிதுனம், துலாம், கன்னி, மகர, கும்பம். இவை சுக்கிர அணி லக்னங்கள். இப்போ ராசியும் லக்னமும் ஒன்றா அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும்? ஒருத்தர் விருச்சிக லக்னத்தில் பிறந்திருக்காரு, விருச்சிகத்திலே சந்திரன் இருக்கார். அப்போ சம்மந்தப்பட்ட நபர் விருச்சிக லக்னத்துலேயும் பிறந்து விருச்சிக ராசியிலையும் பிறந்திருப்பார். சரி, இவங்களுக்கு இந்த அமைப்பு எந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நன்மை அளிக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். எந்த மாதிரி காலகட்டம்னு சொல்கிறத விட இந்த மாதிரி ஒரு அமைப்பில் ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட தசை யோக தசையாக அமையணும். அதாவது 20 வயது முதல் 60 வயதுக்குள்ளே அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசையை கணக்கில் எடுக்கணும். குரு அணி லக்னமாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை, சனி தசை, இந்த மாதிரி ஒரு அமைப்பில் தசாபுத்தி நடப்பில் அவங்களுக்கு ராசி லக்னமும் ஒன்றாவே இருக்குது, குரு அணியாகவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த திசை யோக தசையாகவே வேலை செய்யும். நல்ல குடும்பம், நல்ல குழந்தைங்க, நல்ல தொழில், நல்ல வருமானம், எல்லா விதத்துலேயும் ஏற்றம் மிகுந்த வாழ்க்கை. இதுவே அதே விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம், குரு அணி லக்னமாக இருக்குது. சரி, ஓகே, மேலே சொன்ன மாதிரி குரு தசை வந்துருச்சுன்னா அவங்க பொழைச்சிக்குவாங்க, பிரச்சனை இல்லை. இதுவே அவர் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னமாக பிறந்து 20 to 60 வயசுக்குள்ளே சுக்கிர தசை நடப்பில் வருதுன்னு வைங்களேன், கண்டிப்பாக அவருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை உண்டு, பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் உண்டு, நிச்சயமாக வாழ்க்கையை புரட்டி போட்டுவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஸோ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சுக்கிர அணி லக்னங்களாக இருந்தால் அவங்களுக்கு 20 முதல் 60 வயதுக்குள்ளே சுக்கிர தசை, சூரிய தசை, இந்த மாதிரி தசைகள் நடப்பில் வரும்பொழுது நன்மை மிகுந்த நன்மைகளாகவே வேலை செய்யும். இதுவே சுக்கிர அணி லக்னங்களாக இருந்து ஒரு ராகு தசை, குரு தசை, சனி தசை, இந்த மாதிரி குரு அணிக்கு சம்மந்தப்பட்ட தசாபுத்தி நடப்பில் வருதுன்னா அவங்களுக்கு வாழ்க்கை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைந்ததாக தான் இருக்கும். சரிங்களா? அதே போல் குரு அணி லக்னங்களாக இருந்தால் நாம் முதல்லையே சொன்ன மாதிரி குரு தசை, சனி தசை, இந்த மாதிரி நடப்பில் 20 to 60க்குள்ளே வந்ததுன்னா அவங்களுக்கு நல்லது. ஆக ராசியும் லக்னமும் ஒன்றா இருக்கும் பொழுது நாம் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட யோக தசை என்பது 20 முதல் 60 வயதிற்குள்ளே நடப்பில் வரும் பொழுது இந்த அமைப்பானது மிகுந்த நன்மையை கொடுக்கும். சரிங்களா? அப்படி இல்லாமல் அவயோக தசைகள் நடப்பில் இந்த மாதிரி ராசியும் லக்னமும் ஒன்றா அமைஞ்சு ஒரு நபர் இருக்காருன்னா அவருக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளவுதாங்க. நன்றி நண்பர்களே.